நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்கள் குப்பை தொல்லையால் சொல்வதறியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். திருநெல்வேலி மாநகராட்சியில் சேர்க்கப்படும் அனைத்து குப்பைகளையும் ராமையன்பட்டி பகுதியில் கொண்டு சேர்க்கும் அமைப்பு திருநெல்வேலியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த காமராஜர் நகர் அண்ணா தெரு பகுதியில் இருந்துதான் அனைத்து குப்பைகளும் சேகரிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் குப்பைகள் குறிப்பாக பாளை மண்டலத்தின் குப்பைகள் இந்த பகுதியில் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு இங்கு இருந்து தனியார் நிறுவனத்தின் மூலம் ராமையன்பட்டி குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதியின் முழு சுகாதாரமும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக இப்பகுதியில் தரமான சாலைகள் இல்லை, பாதாள சாக்கடை வசதிகள் இல்லை என பொதுவான அடிப்படை சுகாதார குற்றச்சாட்டை இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வைக்கின்றனர். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இந்த பகுதியை இன்று நேரடியாக சென்று பார்த்தபோது பொதுமக்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்றே தெரிய வருகிறது. திருநெல்வேலி மாநகரின் ஸ்மார்ட் சிட்டி அடிப்படையில் இருக்கும் மாநகரம் என்று குறிப்பிடப்படும் நிலையில் சுற்றி கழிவு நீர்கள் தேங்கி குப்பை கூடமாகி பன்றிகளும் மாடுகளும் நாய்களும் சுற்றித் தெரிவதை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. இப்பகுதியின் பொதுமக்கள் இது பற்றி கூறும் கருத்துக்களை தற்போது கேட்போம். 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நேரடியாக ராமையன்பட்டிக்கு சென்று வந்தன. ஆனால் தற்போது சுமார் 1-1.5 வருடங்களாக தனியார் ஒப்பந்ததாரிடம் ஒப்படைக்கப்பட்டதால் அவர்கள் பாளை மண்டலத்தில் உள்ள அனைத்து குப்பைகளையும் கொண்டு வந்து இங்கே சேகரித்து இது ஒரு கலெக்ஷன் பாயிண்டாக வச்சு அருவருக்கத்தக்க அசிங்கமான துர்நாற்றம் நிறைந்த பகுதியாக மாற்றிவிட்டார்கள். குப்பைங்களை கொண்டு இங்கே அதிகமாக கொட்டுறதுனால எங்களுக்கு ரொம்ப உடல் உபாதைகள் நிறைய வருது. பிள்ளைங்களுக்கு காய்ச்சல். எங்களுக்கு இது சீக்கிரம் ஒரு தீர்வு காணதுக்கு நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். எல்லாம் சரிங்காங்க, மறுபடியும் அதே வேலையை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும். இந்த ஏரியாவில் உள்ள காற்று மாசுபடுகிறது. கால்நடைகள், பன்றிகள், நாய்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்வதால் இந்த ரோடு பொதுமக்களுக்கு பயனற்று போய் இருக்கிறது. இருக்கிற குப்பையில் நிறைய மழைநீர் சேகரிக்கப்பட்டு அந்த குப்பையும் அந்த மழைநீர் தண்ணியும் சேர்ந்து தெருக்குள்ளே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக ஒரே துர்நாற்றம். யாரும் குழந்தை குட்டிங்க யாரும் நிம்மதியாக தூங்க முடியல. ஸோ இதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல குப்பையும் கொட்டக்கூடாது, இந்த சுகாதார கேடு இல்லாத அளவுக்கு கேட்டு தரணும் அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நான் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் பல கோடி ரூபாய்களையும் செலவு செய்யும் நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியின் அத்தனை மக்களுக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல பயன்படும் இந்த இடமானது எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ராமையன்பட்டியில் அமைக்கப்பட்டிருக்கும் குப்பை கிடங்கு நிரந்தரமாக இருக்கும்போது இந்த பகுதியில் இருந்து குப்பைகளை ஏன் எடுத்து செல்ல வேண்டும்? இந்த பகுதியில் இந்த குப்பைகளை சேர்ப்பதனால் மிகுந்த சுகாதார கேடு ஏற்படுகிறது. இந்த பகுதியில் குப்பைகளை சேகரிக்காமல் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நேரடியாக ராமையன்பட்டிக்கே கொண்டு சேர்க்கும் வகையிலான தீர்விலான ஒரு திட்டம் வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது.